ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்ரிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா க்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலம் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆர்பிட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபிய தனியல் ஆரோக்கியமேறி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபிய கஸ்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரெய்சின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலந்தின் ரெஜினா மேரி, ரெஜினாவேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சுசை நாயக்கர் ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட் சவரிமுத்தம்மாள் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், தியோதானை அல்பன்சால் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம், சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசந்திரம் தாவிதராயர், செங்கல் உஸ்தேன் சுசேராஜருடைய ஆண்மலை பாற்றிக்காகும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட் சென்ட் ஜோசப் ஸ்டடிஸ் என்ற வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். செயின்ட் ஜாக்ஸ் அந்துவான் அவருடைய சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதை ஆண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும்,
நெஸ்டோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். வெரோனிகா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து அன்பழகன் உடல் நலனுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், மசாரான் ராசாத்தி என்கிற ராஜரத்தின் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வராஜ் திருமதி ஆரோக்கியமேரி இவருடைய 25வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், மேலும் மார்டின் கெவின்குமார் நல்ல விதமாக ஊர் போய் சேர்ந்ததற்கு நன்றியாகவும், தோமை உடல் குணமடைந்ததற்கு நன்றியாகவும், அப்பர் மற்றும் குடும்பம் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், அப்பர் குடும்பம் வேளாங்கண்ணி மாதாவிற்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், பிரேம் ராஜா பிறந்தநாள் நன்றியாகவும், ஏர்வே லுஃப்ரேனி உடல் நலத்திற்கும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆரோக்கியநாதன் பென்ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயமேரி பைஃப் நிக்கோலா லூயிஸ் அன்னைக்கு நன்றியாகவும், சார்லஸ் இருதயராஜ் பிறந்தநாள் நன்றியாகவும், பெனடிக்ட் மேத்யூ, மேரி ரோஸ்லின் இவர்கள் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், டெல்லோரஸ் ஆண்ட்ரசன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரமேஷ் என்பரின் தந்தையின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் தேவன், செலின், பிரவீன், கெவின் நன்றியாகவும், டாக்டர் மைக்கேல் பெர்னோ குடும்பம் நன்றியாகவும், ஜெயபாலன் 11வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், கதிர்வேல் ஃபெலிக்ஸ் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அருள்ராஜ் 2வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ராபர்ட் ரோசி திருமண நாள் நன்றியாகவும், க்ளூனி சபை அருட்சகோரி இசபெல்லா ஆண்மலை பாற்றிக்காகவும், கிரேஸ் புதே ஆண்மலை பாற்றிக்காகவும், விவேக் உடல் குணம் பெற வேண்டியும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகும், மரி ஜாக்லின் பிரபாகரன் ஆண்மலை பாற்றிக்காகும், அந்தோனிசாமி திருமதி சமணசுமரி ஆண்மலை பாற்றிக்காகும், ரூக்ஸ் ஆரோக்கியநாதன், கிறித்தியன் கிளாரா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் சாமிநாதன் மற்றும் குடும்பத்தில் மரித்தோருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோ குழந்தை மற்றும் அவர்கள் குடும்பத்தில் மரித்தோர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லியான் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மாதாருள் பிரிண்டஸ் நன்றியாகவும், சேவியர் என்கிற அந்தோனி சேவியர் தாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி ரெஜினா மர்சல் லூர்து மேரி குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சகாயமேரி திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ரிச்சர்ட் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பொலின் அவருடைய குடும்பத்தார் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அன்னைக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், ஏழுமலை குடும்பம் கொரோனா வியாதியிலிருந்து குணம் பெற்றமைக்கு நன்றியாகவும், செல்வநாதன் நல்ல மணமகள் அமைந்து திருமணம் நடைபெறவும், நல்ல வேலை கிடைக்கவும், ரிழியான் ராபர்ட் அந்துவான் ஆண்மலை பாற்றிக்காகவும், லீனா மேரி ஜிப்மரில் எம்டி சீட் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பிரான்சிஸ் புஷ்பராணி திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகும், கிஷோர் ஷீலா திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகும், தாண்ட சமுத்திரம் விக்டர் ஆண்மலை பாற்றிக்காகும், அல்போன்ஸ் பணம் கிடைத்ததற்கு நன்றியாகும், பீட்டர் 73வது பிறந்த நாள் நன்றியாகும், ஜக்லின் அந்தோனியோ உடல் நலத்திற்காகவும் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும், பிரகாஷ் சுகிர்தபதி உடல் நலனுக்காகவும், பெனிட்டா ஹியூதா நற்படிப்புக்காகவும் நன்றியாகும், ஜோஸ் ஜெஃப்ரி ஸ்னேகா திருமணம் நல்லபுரை நடந்ததற்கு நன்றியாகும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், அனிதா ராஜ் திருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திதாஸ் தேவமரி திருதி ஆண்டவருக்கு நன்றியாகும், உலக மக்களை கொரோனா நோயிலிருந்து காப்பாற்றவும், நம்மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே அனைத்து ஆசிரியர்களுக்காக சிறப்பான வகையிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டில் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரை உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவையே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதனாகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார்.
அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமே அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 மனநல மருத்துவர்கள் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மக்களின் பல்வேறு வகையான பிரச்சனைகளை குறித்தும் அவர்கள் ஏன் இந்த மனநல பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஜான் என்ற அந்த ஒரு மருத்துவர் மற்ற நண்பரிடம், பெர்னார்ட் என்ற நண்பரிடம் இவ்வாறாக சொல்லுகிறார், நம்முடைய மக்கள் பல பேர் செம்மறி ஆட்டுக்கிடாய்கள் கூட்டம் போல் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது பெர்னார்ட், அப்படியா, ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டதற்கு, செம்மறி ஆடுகள் என்ன செய்யும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். வரிசையாக போகின்ற பொழுது ஏதாவது ஒரு ஆடு இடையிலே ஒரு குச்சி கீழே கிடக்கின்ற பொழுது அதை தாண்டி சென்றால் பின்னாடி வருகின்ற ஆடும் தாண்டி தாண்டி செல்லும். அந்த குச்சை எடுத்த பிற்பாடும் அதையே தான் அது செய்யும். அந்த குச்சி எடுக்கப்பட்டது தெரியாமல் முன்னாடி அந்த ஆடு என்ன செய்ததோ அதை எல்லாம் கடைபிடிக்கும். அந்த நிலையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை கூறுகிறார்கள். அதை விளக்குவதற்காக ஜான் பெர்னானிடம் ஒரு செயலை செய்ய சொல்கிறார். இதோ, நீ என்னை பார்த்துவிட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக அடுத்த ஆள் உள்ளே வருகின்ற பொழுது நீ ஒரு செயலை செய். நீ வெளியே செல்லுகின்ற பொழுது என்னுடைய பாதத்தை வணங்கிவிட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை வைத்து விட்டு செல் என்று சொல்லுகிறார். உடனே பெர்னார்டும் அவ்வாறே செய்கிறார். ஒரு நோயாளி உள்ளே வருகிறார். அந்த நேரத்திலே அவருடைய காலையில், ஜானின் காலிலே விழுந்து வணங்கிவிட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு செல்லுகிறார். அடுத்த நோயாளி வருகின்ற பொழுது எல்லாம் நோயாளியை கவனித்த பிற்பாடு நன்றி சொல்லிவிட்டு கிளம்புகின்ற பொழுது இவரும் அந்த 100 ரூபாய் நோட்டை வைத்துவிட்டு வணங்கிவிட்டு செல்கிறார். இப்படி 10-20 பேர் வருகின்ற அனைவரும் இவ்வாறாக செய்துவிட்டு செல்லுகிறார்கள்.
இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக வந்த நபரிடம் மருத்துவர் கேட்கின்றார், ஏன் என்னை இப்படி செய்கிறீர்கள், ஏன் வணங்கிவிட்டு செல்ல ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, எனக்கு முன்னால் வந்தவர்கள் இதை தான் செய்தார்கள், அதை தான் நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பிறகு அவரும் கிளம்பி விடுகிறார். பிறகு பெர்னார்டை உள்ளே அழைத்து, பார்த்தீரா, அவர்களுக்கு முன்பாக என்ன நடந்ததோ அதை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். எதற்காக காலில் விழ வேண்டும், எதற்காக அந்த நோட்டை அங்கே வைக்க வேண்டும் என்று யோசிக்காமல் செய்கிறார்கள். இதுதான் மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. இன்றைய வாசகத்திலே, அதுவும் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவை குறித்து அவரை குறை கூறுகின்ற அளவிற்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் எதையாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நோன்பை பற்றியும் பல இடங்களிலே சொல்லுகிறார்கள், குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏதாவது ஒன்று சட்டத்தை மீறுகிறார்கள். இன்று சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார்கள், எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவர்கள் ஏன் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லி அங்கும் குறை கூறுகிறார்கள். காரணம், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அந்த சட்டம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்பது தெரியாது. ஏன் நோன்பு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓய்வு நாள் என்றால் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியோடு இருக்க வேண்டும், எந்தவித செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு மனநிலை மட்டுமே இருந்ததை தவிர, எதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, எதற்காக மோசேயினால் கொடுக்கப்பட்டது என்பதனை அவர்கள் மறந்துவிட்டார்கள். கொடுக்கப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக, மனித மீட்புக்காக, மனிதன் வாழ்வடைவதற்காக, மனிதன் மகிழ்வோடு இருப்பதற்காகத்தான் எல்லா சட்டங்களும் கொடுக்கப்பட்டன என்பதனை மறந்து விடுகிறார்கள். இவர்கள் பசியிலே அந்த கதிர்களை உண்ண தொடங்குகிறார்கள். அப்பொழுது அது ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதாக அவர்கள் மீது பழி சுமத்துகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டிலே நடந்த நிகழ்வை எடுத்துச் சொல்லுகிறார். தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை குருக்கள் மட்டுமே உண்ண வேண்டும், பசியாய் இருந்த காரணத்தினால் அந்த அப்பத்தை எடுத்து உண்டார்களே, அது நீங்கள் வாசித்ததில்லையா என்று சரியான பதிலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மனிதன் வாழ்வு பெறும் பொருட்டு இயற்றப்பட்ட சட்டங்கள் மனிதனை அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதனை தான் அந்த பரிசேயருடைய வாழ்க்கை முறையிலும் சதுசேயருடைய வாழ்க்கை முறை மற்றும் மறைநூல் வாழ்க்கை முறையில் இருந்தும் நாம் காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையிலும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும், மனிதன் வளமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை இயற்றுகின்றார். நம்முடைய இந்த கேனன் லா என்று சொல்லப்படுகிற திருச்சபை சட்டத்திலும் ஏறக்குறைய 1752 சட்டங்கள் இருக்கும். நிறைய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றையெல்லாம் கொடுத்த பிற்பாடு கடைசியிலே ஒரு வார்த்தை 1752வது சட்டம் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் மனிதருடைய மீட்புக்காக, மனிதனுடைய நலனுக்காக என்று எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தம் மனிதனுடைய தேவைக்காக, மனிதன் வாழ்வு பெறும் பொருட்டு அவ்வப்பொழுது அதை சரி செய்து கொள்ளலாம், சீர் செய்து கொள்ளலாம் என்பதன் அர்த்தம்தான். இயேசுவில் பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்ளாமல் நாம் எதற்காக ஆலயம் வருகிறோம், எதற்காக வழிபடுகிறோம், எதற்காக நோன்பு இருக்கிறோம், எதற்காக ஜெபம் செய்கிறோம், எதற்காக ஒருத்தல் முயற்சி செய்கிறோம் என்பதனை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை வழிபடுவது வீண் என்றுதான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 23 ஆண்டவர் இயேசு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து நிறைய சாபங்களை விடுவார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே உங்களுக்கு ஐயோ கேடு, மறைநூல் அறிஞர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. காரணம், பொது இடங்களிலே நீங்கள் வணக்கம் பெறுவதையும் சிறப்பான இடத்தை பெறுவதற்காகவும் எல்லா வழிமுறைகளையும் சரியாக கடைபிடிப்பதாக நடிக்கிறீர்கள். உண்மையிலே உங்களுடைய உள்ளம் தூசும் மாசும் படிந்து உடைய உள்ளம் அழுக்காக இருக்கிறது. அதை நீங்கள் தூய்மை செய்ய வேண்டும். நம்முடைய இந்த இறை வேண்டல், ஆண்டவரை நாடி விடுகின்ற தேடல் அனைத்தும் நம்முடைய உள்ளம் தூய்மை பெற்று புதுப்பிக்கப்பெற்று ஆண்டவரோடு இணைவதற்காக மட்டுமே இந்த இறை வேண்டல்களும் தவ முயற்சிகளும் ஒருத்தல் முயற்சிகளும் இருக்க வேண்டுமே தவிர, வெறும் சாத்திரங்களுக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் எல்லோரும் செய்தார்கள் நானும் செய்கிறேன் என்று நாம் வாழ்கின்றோம் என்றால், நாம் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல், நாம் கொடுக்கின்ற அந்த ஒருத்தர் முயற்சிகள் வீணாய் போய்விடும் என்பதனைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னை கேள்வி கேட்டவர்களுக்கு பதிலாக கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை முறைக்கு வருகின்ற பொழுது
என்னுடைய உள்ளம் எந்த நிலையில் இருந்து கொண்டு நான் ஆண்டவரை வழிபடுகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்கள் கண்டிப்பாக வர வேண்டும், அது சாவான பாகம் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இன்றைய காலகட்டம் கொரோனா தொற்று நோயின் தாக்கத்தினால் நாம் அதிலிருந்து விலக்கு பெற்றிருக்கிறோம். அதனால் அது சாபத்திற்கு உள்ளாகிறோமா? இல்லை. மனிதனுடைய நல்வாழ்விற்காக, மனிதனுடைய மீட்புக்காக, மனிதன் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்திலே ஒரு திருத்தம் செய்யப்பட்டு இன்று நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புவது இதுதான். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் தடுமாறி விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மகன் மகள் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை அன்பு செய்து பாதுகாத்து வருகின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்திலே அந்த பரிசெயத்தனமும் சதுசெயத்தனமும் குறை கூறுகின்ற தனமும் பிறருடைய குற்றங்களை கண்டுகொண்டு அதை முன்னிறுத்தி வைத்து நான் நல்லவன் என்று வாழ முயற்சி செய்தோம் என்றால் இன்னும் பரிசேயர்களைப் போலத்தான், சதுசேயர்களைப் போலத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக அப்படி இல்லாமல் எல்லாம் கடவுளின் மகிமைக்காக, மனிதனுடைய நல்வாழ்வுக்காக என்று மனதில் இருத்தி அவர் கொடுத்த 2 கட்டளை, கடவுளை அன்பு செய், மனிதனை அன்பு செய் என்ற அந்த 2 கட்டளைகளை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை அரவணைத்து முத்தமிட்டு நீயே எனக்கு உரியவன் என்று சொல்ல காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் என்றும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடைற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியானவராக உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாற்றை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே, உண்ணும் இந்த விருந்தினால் ஒன்றாய் இணைவோமே. உண்ணும் இந்த விருந்தினால் ஒன்றாய் இணைவோமே. உன்னதவான் வீட்டினிலே ஒன்றாயிருப்போமே, ஒன்றாயிருப்போமே. காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கடந்த இறைவனே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அழைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. படைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ திகையாதே. பகலும் இரவும் காப்பது நானே, என் உறவே பதறாதே. நான் உனக்காக வருகின்றேன். அழைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. உன்னுறவால் நான் இருப்பேன், வழி முழுதும் காத்திருப்பேன். உன் நிழலாய் நான் வருவேன், சுமை முழுதும் நான் சுமப்பேன். இது கருவில் உருவான உறவல்லவா, தாயும் மாணவன் நான் அல்லவா. என் சிறையில் வாழ்வது நீ அல்லவா, என் தோள்கள் இருப்பது உனக்கல்லவா. உனை நான் வரைந்தேன், உயிராய் சுமப்பேன். படைத்தது நான் அல்லவா,
மகனே மகளே நீ திகையாதே. விண்ணும் மண்ணும் மாறிடலாம், சொந்தமும் பந்தமும் விலகிடலாம், பாசமும் நேசமும் பிரிந்திடலாம், பெற்ற தாயும் உன்னை மறந்திடலாம். விழுந்தாலும் எழுந்தாலும் தாங்கிடுவேன், நீ என்னை வெறுத்தாலும் காத்திடுவேன். மாறாது மறையாது சொல்லல்லவா, ஒரு நாளும் குறையாதே நண்பல்லவா. உனை நான் மறவேன், உயிராய் சுமப்பேன். அழைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ கலங்காதே. படைத்தது நான் அல்லவா, மகனே மகளே நீ திகையாதே. பகலும் இரவும் காப்பது நானே, என் உறவே பதறாதே, நான் உனக்காக வருகின்றேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியா என் மாசற்ற திரு இருதயமே நெச்சினியமாயிரும். புனித சுசேயப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.